நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும், அறிவுபூர்வமான கல்வி நம்முடைய மாணவர் சமுதாயம் கிடைக்க வேண்டும். பெரும்பாலும் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் 12,000 ரூபாய் செலவழித்து மடிக்கணினி வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற அடித்தட்டிலே வாழ்கின்ற நம்முடைய குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்திலே 10 ஆண்டு காலத்தில் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி கொடுத்து சாதனை படைத்த அரசாங்கம். சுமார் 7,300 கோடி ரூபாய் இதற்காக செலவழித்தோம். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து வலியுறுத்தினோம். நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வர திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய மாணவருடைய திறமையான மாணவர்களை உருவாக்கக்கூடிய லேப்டாப் திட்டத்தை நிறுத்திவிட்டீர்கள். அதை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் வலியுறுத்தினோம். பொது வழியிலே பேசினோம். ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம். 4 ஆண்டு காலம் திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. இன்றைக்கு மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தோல்வி அடைந்து விடும் என்ற தோல்வி பயத்திலே இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவித்து இன்றைய தினம் அவர் முதற்கட்டமாக அந்த திட்டத்தை அறிவித்து கொடுத்திருக்கின்றார் மாணவர்களுக்கு. நாங்கள் அந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். திரு ஸ்டாலின் அவர்களை இப்பொழுது ஏற்றுக்கொண்டு விட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் சிறப்பான திட்டம் என்று இன்றைய முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கின்றார். சிந்திச்சு பாருங்க, 4 ஆண்டு காலமா கொடுத்திருந்தா மாணவர்கள் எவ்வளவோ பயன்பெற்றிருப்பாங்க.